மாவட்டத்தில் சாமல்பட்டியிலே இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்கு நிதி கொடுத்து இந்த பணியை இன்றைக்கு நாடு முழுவதும் ஏற்பாடு செய்ய இந்த விழா இன்றைக்கு சாமல்பட்டியில் நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே இந்த விழாவை நடத்திய ரயில்வே துறையினர் சரியாக இதை கையாளவில்லை. இங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வருவதற்கு 3 மணி நேரம் தாமதமாகி விழாவை தாமதம் செய்தார்கள். எங்களை எல்லாம் அழைத்து எங்களை பேசவும் விடவில்லை, எங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இங்கே வந்த 20 காங்கிரஸ்காரர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி வாழ்க மற்றவர்கள் வாழ்க என்று சொல்லும் போது ரயில்வே துறையும் அதனுடைய அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பாரத பிரதமருக்கு பாரத பிரதமருடைய நிகழ்ச்சியிலே இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி. இந்த துரோகத்தை நிச்சயமாக இந்த நாடு ஏற்காது, நம்முடைய மாவட்டம் ஏற்காது, நம்முடைய மக்கள் ஏற்க மாட்டார்கள். மக்களுக்காக செய்யக்கூடிய பணியிலே காங்கிரஸ்காரர்கள் உள்ளே புகுந்து இங்கே ராகுல் காந்தி வாழ்க என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ரயில்வே துறை அதிகாரிகள் பிஜேபியையும் பாரத பிரதமர் நிகழ்ச்சியையும் அவமானப்படுத்தி விட்டார்கள். ஒரு காங்கிரஸ் எம்பி தான் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தேவையே இல்லை. அவர்களே வைத்துக் கொண்டு விழாவை நடத்தியிருக்கலாம். புதியதாக இந்த டிஆர்எம் வந்திருக்கு, அவருக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஏற்கனவே இருந்த ரயில்வே அதிகாரிகள் இது செய்தி ரயில்வே அமைச்சருக்கு உடனடியாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை செய்கின்றோம். இந்த ரயில்வே துறையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே 20 காங்கிரஸ்காரர்கள் புகுந்து பிரதமருக்கு எதிராகவும் ராகுல் காந்தியும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே ரயில்வே துறை போலீஸ் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ரயில்வே அதிகாரிகள் அவர்களுக்கு மரியாதையை கொடுத்து பிஜேபியும் இந்த இயக்கத்தினுடைய தலைவரையும் அவமதித்து விட்டார்கள் என்பதுதான் மிக வேதனைக்குரிய சமாச்சாரம். ஆக இந்த விழாவை நாங்கள் அத்தனை பேரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இனிமேல் இது போன்ற ரயில்வே விழாக்கள் ஏற்பாடு செய்தால் அவர்களை யார் வைத்துக் கொண்டு என்று செயலட்டும். ஆனால் பாரத பிரதமர் நிகழ்ச்சி என்று வருகின்ற போது உண்மையிலேயே அந்த பணியில இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், உண்மையை கிடைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை ரயில்வே துறை உணர வேண்டும். இதை இந்த செய்திகள் மூலமாக உடனடியாக நம்முடைய ரயில்வே துறை அமைச்சருக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இனிமேலும் பாரத பிரதமர் திட்டங்களை துவக்கி வைக்கின்ற போது வேறு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ அவருக்காக 3 மணி நேரம் காத்திருப்பதோ அவர்கள் கைக்கூலிகளை கொண்டு வந்து இங்கே மற்றவர்களை அவமதிப்பதோ நடக்கக்கூடாது. அதை செய்வதற்கு விட மாட்டோம் என்பதை இந்த செய்திகள் மூலமாக நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். ரயில் நிலையம் திறப்பு விழாவில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே வாக்குவாதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி ரயில் நிலையம் திறப்பு விழாவில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே வாக்குவாதம். இரு கட்சி தரப்பின் இடையே கோஷமோதல் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. பின்னர் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் ரயில்வே போலீஸ் அதிகாரிகள் இரு தரப்பினரும் சமரசம் செய்த நிலையில் இதன் காரணமாக ரயில்வே நிலையம் துவக்க விழா சிறிது நேரம் தாமதமாக நடைபெற்றது. நேற்று யதார்த்தமாக நடந்த சம்பவம் என்னன்னா, சாமல்பட்டியில் அதிகாரிகள் 11 மணிக்கு பாரத பிரதமர் இனாகிரேட் பண்றாரு, 11 o'clock வரணும்னு சொன்னாங்க. அஸ் பர் புரோட்டோகால் அந்தந்த பகுதியில் இருக்கிற யாரு இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும், இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் பார்ட்டி, பாராளுமன்ற உறுப்பினரான எந்த பார்ட்டி சேர்ந்தவனோ எல்லாருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு வாட்டி எம்எல்ஏனா எல்லாருக்குமே எம்எல்ஏ, ஒரு வாட்டி பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா எல்லாருக்கும் பத்தி. இது தெரியாத சில நபர்கள், என்னோட மூத்தவங்க, என்னோட பெரிய வயசானவங்க கூட நேற்று வேணுமன்ற பிகாஸ் என்ன அவங்களுக்கு தெரியும் புரோட்டோகால் பிரகாரம் நாங்க மேல போக முடியாது, புரோட்டோகால் முன்னால நாங்க பேச முடியாது, பேசவும் கூடாது கூட அவங்களுக்கு கூட தெரியும். தெரிஞ்சும் கூட பாவம் அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டு, அதை நாங்க இருக்கும்போது பண்ணல, நாங்க வெளியில் நடத்த பிறகு அதிகாரிகள்ட்ட மேல பேசி அதிகாரிகள்ட்ட தப்பாக பேசி பாரத பிரதமரையே கொச்சப்படுத்துற அளவுக்கு நேற்று அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வருத்தக்கூடிய சமாச்சாரம். ஏன்னா எல்லாமே இது என்னன்னா, நேற்று ஒரு நபர் யாரோ சொன்னாங்களா எம்பி இந்த மாதிரி பண்ணாரன்டா, அந்த நபருக்கு உங்க வாயில சொல்றது என்னன்னா, ஒரு சின்ன பஞ்சாயத்து கூட பிரசிடென்ட் ஆகாம, சின்ன பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆக முடியாம காங்கிரஸ்ல பல வருஷத்துக்கு முன்னால அடையாளம் காட்டின அந்த காங்கிரஸ் நபர்கள்
திடீரென்ட்டு ஏதோ ஒரு வேவ்ல ஒரு அலையில சில மாதங்கள் ஒரு பவர்ல இருந்துட்டு, அந்த பவர் கொடுத்தது காங்கிரஸ் பார்ட்டி தான் இருந்துட்டு, அந்த காங்கிரஸ் பார்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட பேசும்போது அவங்கள கொச்சப்படுத்தும் போது சங்கடங்கள். சில நபர் அதிகாரம் கொடுத்ததே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் போது அந்த குர்ச்சியை உங்களுக்கு அதிகாரம், அது நீ மெம்பரோ பிரசிடென்ட்டோ கவுன்சிலரோ சேர்மேனோ இன்னொன்னு கொடுத்தது அதிகாரம் கொடுத்தது காங்கிரஸ். பேஸ்ல பவுண்டேஷன் அதுலதான் அடியாளமே. அதுல காங்கிரஸ் உங்களுக்கு அடியாளம் கொடுத்து, உங்களுக்கு அடியாளம் கொடுத்த காங்கிரஸ் பத்தி நேற்று பேசும்போது ரொம்ப கட்சியத்துவ பேச நான் பத்திரிகையில பார்த்தேன், நியூஸ்ல பார்த்தேன். ரொம்ப வருத்தம், ரொம்ப சங்கடம். பட் இது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் பாரத பிரதமருக்கு நாங்க ஏதோ நல்லது பண்றோன்ற மாதிரி ஒரு ஷோ காட்டி அவர் கலங்கலம் பண்றாங்க. அதான் அது. யாரே இருந்தாலும் பாரத பிரதமர் எல்லாருக்கும் பாரத பிரதமர் தான். பாரத மாதா அவங்களுக்கு மட்டுமே சொந்தம். இன்னைக்கு பாரத மாதாக்கு ஜெய்யன்றாங்க. பாரத மாதா எங்களுக்கு தான், நம்மளுக்கு எல்லாம் சொந்தம் இல்லையா பாரதம்? பாரத மாதா நம்ம நம்மளுக்கு தானே. அது சில நபர் புரியாம டிவைட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நாங்க பெருசா அது பண்ணிக்கல சார். பிகாஸ் தெரிஞ்சு நம்ம ஏற்கவங்க சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருக்கவங்க நம்ம எழுப்பி விடலாம், தூங்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறவங்க நடிகணும் எழுப்பவே முடியாது. ஒரு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் யாருக்கு அழைப்பு? யாரு அந்த இன்னைக்கு பவர்ல இருக்கிறாங்க? நேத்து கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. நேத்து கூட அதிமுக சட்டமன்ற வரும்போது கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அங்க அழைப்பு இல்லை. அப்ப நாங்க கேட்டோம், எந்த கட்சி என்ற கட்சி பாரு. அப்போ கடந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அன்னைக்கு அதிமுக நண்பர் வரல, அன்னைக்கு அழைப்பு இல்லை. அன்னைக்கு இதே சாம்பல் பட்டு நான் எம்பியா நம்பி 2வது நிகழ்ச்சி அங்க ஒரு ட்ரெயின் நிறுத்தத்துக்கு போனோம். ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கொடுத்தாங்க, அந்த ஃபங்க்ஷன் போனோம். அன்னைக்கு நாங்களும் நம்ம கட்சிக்காரங்களை வந்து அன்னைக்கு அந்த ட்ரெயின் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. அன்னைக்கு ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு இல்லை. இன்னைக்கு அலையன்ஸ் சொன்ன உடனே அவருக்கு அழைப்பு இருக்கு, தப்பு கிடையாது, நாங்க அது வரவேற்கிறோம். நேற்று அவர் இருக்கும்போது அவருக்கு மட்டும் அழைப்பு இருக்கு, திமுக எம்எல்ஏக்கு அழைப்பு இல்லை. இது எந்த அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பாக்குதோ, எப்படி யார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களோ தெரியல. இது நேற்று நடந்த சம்பவம்.